ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐ அம் பார்ட் டைமர் ஃபார் த காட்ஸ்ங்கிற மான்வா சீரிஸோட எபிசோட் 30. சோ நம்ம ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். போன எபிசோட்ல நம்ம ஹீரோ அவனை பார்த்து பயந்து தெரிச்சு ஓடனான்ல, அப்பெல்லாம் அவன் கூட நம்ம ஹீரோ முன்னாடி ஸ்பீடா வந்து நின்னு எங்க கண்ணா போற, ஒலம்பஸ்ல இருக்கிற எல்லாரும் இப்ப சாக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ட்ரைடன்ட்ல இருந்து பவர் எடுத்து நம்ம ஹீரோவை அவன் அட்டாக் பண்ணலான்னு போக நம்ம ஹீரோக்கெல்லாம் மூச்சு இல்ல இப்படி நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரிக்கிட்டு இருக்கான். அப்பெல்லாம் அந்த அட்டாக் வச்சு அடிச்சதும் அந்த இடமே பயங்கரமா பிளாஸ்ட் ஆகுது. நம்ம ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தா அந்த அட்டாக் நம்ம ஹீரோ மேல படல, சைடுல போய் பட்டிருக்கு. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு ஒரிஜினல் போசைடன் வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்திருக்காரு. அவர் அந்த முன்னாடி நிக்கிற அவனை பார்த்து ஃபேக்கான நிப்டியூன் உன்னால எப்பவுமே என்னோட பிளேஸ் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு முன்னாடி இருந்தவன் என்ன காமெடி பண்றியா போசைடன், நான் இந்த கடலுக்கு ஒரு கடவுள் தான் அப்படின்னு அவன் சொல்லலையே. ஆயோட ஒரு குத்துன போசைடன் தம்முனு கடை, உண்மையிலேயே அந்த நிப்டியூனுங்கிற பேரு என்னோடது, அதை நீ என்கிட்ட இருந்து பறிச்சுட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனோட மூஞ்சில குத்துன்னு குத்துறாப்ல நம்ம போசைடன். டக்குனு காண்டான நெப்டியூன் போசைடனோட முடிய பிடிச்சிருக்க ரெண்டு பேரும் காமெடியா சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கங்க. அதை பார்த்தா நம்ம ஹீரோ ரெண்டு பேரும் பவர்ஃபுல்லான ஆளுங்க தான், எதுக்கு சண்டை போடையில மட்டும் குழந்தைங்க மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கா. அப்பெல்லாம் போசைடன் அவனை பார்த்து நீ ஒரு ஃபேக்கான இன்னைக்கு என்ன நடந்தாலும் நான் கண்டிப்பா உன்னை அழிப்பேன் அப்படின்ற மணிக்கு சொல்ல, என்ன காமெடி பண்றியா, கிட்டத்தட்ட 78 வாட்டி என்கிட்ட தோத்து போயிருக்க, இன்னும் என்னை தோக்கடிக்க முடியும் நம்புற அப்படின்ற மணிக்கு அவன் கேட்க, அதுக்கு போசைடன் அதனாலதான் நிறைய காட்ஸ் வந்து இப்ப நான் ஹையர் பண்ணிருக்கேன், அவங்க இந்நேரம் வந்திருப்பாங்க அப்படின்னு அவர் சொல்ல, கேட்ட நம்ம ஹீரோக்கே ஷாக்கு. அந்த நேரம் ஹெபாஸ்டியஸ் அந்த கேட்டை பொளந்துக்கிட்டு வெளியே வர ஆரம்பிக்காரு. இந்த மாதிரி முட்டாள்தனமான ட்ரிக் எல்லாம் என்கிட்ட ஒர்க் ஆகாது அப்படின்னு அவர் கெத்தா சொன்னாலும் வாயில இருந்து ரத்தம் பீச்சுக்கு நடிக்குது. ரொம்ப நேரம் அந்த கேட்டுக்குள்ள போராட்டதுனால என்னோட உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது அப்படின்னு அவர் சொல்ல, அதை கேட்ட நம்ம ஹீரோ இவர் உண்மையிலேயே அவன் கூட ஃபைட் பண்ணிடுவாரா அப்படின்ற மணிக்கு பார்க்க, எல்லாம் ஹெபாஸ்டியஸ் அதனாலதான் நான் உங்களை நம்புறேன் கைஸ் அப்படின்னு சொன்னதும் சரி அப்படின்னு சொல்லி அந்த கேட்டுக்குள்ள இருந்து 3 பேர் குதிக்கிறாங்க. அதுல ஒரு வாரியர் அப்புறம் மேஜ் இருக்காங்க. அதுலயும் முக்கியமா சியோல்ஜோ அந்த இடத்துல நின்னுக்கிட்டு இருக்கா. அவளை பார்த்தா நம்ம ஹீரோக்கு பயங்கரமான ஷாக்கு. அது சியோல்ஜோ தானா அப்படின்னு சொல்லி அவன் ஆச்சரியமா பார்க்க, அந்த நேரம் சியோல்ஜோட கையில பார்த்தா ஏதோ கொலகொலன்னு ஒரு பொருள் இருக்கு. அதுதான் கேட்டோட கோரு. அதை நெப்டியூன் கண்ணு முன்னாடி காட்டி அதை ஒரு வெட்ட அவளதான் அந்த கேட் அழிஞ்சு போயிருது. அதை பார்த்த நெப்டியூனுக்கு பயங்கரமா காண்டாயிருது. என்ன தைரியம் இருந்தா என் வீட்டை நீ அழிச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில பவர் எடுத்து சியோல்ஜோவை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்றான். அதை பார்த்தா நம்ம ஹீரோ கத்தா, சியோல்ஜோ ரொம்ப கேஷுவலா நின்னுக்கிட்டு அந்த அட்டாக் கிட்ட வரையும் அவ கழுத்தை மட்டும் தான் விளக்குறா. அது பின்னாடி போய் வெடிக்குது. அப்புறம் அவ கையில இருக்கிற டேகரை ஸ்விங் பண்ணி ஜம்ப் பண்ணி நெப்டியூனை பயங்கரமா ஸ்லாஷ் பண்ண அந்த அட்டாக் அவனுக்கு பெருசா எந்த ஒரு காயத்தையும் கொடுக்கல. சோ அவன் கையை யூஸ் பண்ணி சியோல்ஜோ முதுகுல அட்டாக் பண்ணலாம்னு பார்க்கல, நம்ம ஹீரோ இடையில வந்து தடுத்துருதான். நம்ம ஹீரோ மனசுக்குள்ள பார்த்தா என்னோட 6th சென்ஸ் அதுவா ஆக்டிவேட் பண்ணி இதை பண்ணுது அப்படின்ற மணிக்கு யோசிக்கான். பட் இப்படி வந்து தடுத்தா நெப்டியூன் சும்மா விடுவானா, சாகடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரைடன்ட் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண, அதை பார்த்த சியோல்ஜோ நம்ம ஹீரோ தூக்கி பின்னாடி போட்டுருதா. அப்ப அந்த வாரியர் மாணிக்கு இருந்தவன் நெப்டியூன் கிட்ட ஓடி வந்து ஒரு குத்த அவனே கொஞ்சம் பேக் அடிக்கான். என்ன நீங்க ரொம்ப கடுப்பேத்துறீங்க அப்படின்ற மணிக்கு அவன் சொல்ல, அப்பெல்லாம் அவன் மண்டைக்கு மேல நின்னுக்கிட்டு இருந்த மேஜ் ஒரு பயங்கரமான மேஜிக்கை கேஸ்ட் பண்ணி அவன் மண்டையிலே போடுறான். அதெல்லாம் வாயை பொளந்து பாத்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோவை பார்த்த சியோல்ஜோ எதனால குறுக்க வந்து அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஹெல்ப் பண்ணதாம ட்ரை பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கு அவ அந்த மாதிரி ஒரு அட்டாக் தான் என்னை கொன்று நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோ மனசுக்குள்ள இவ பேசுறது ரொம்ப ஆனா இங்க இருக்கு, ஆனா அதுக்கு என்னால எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா அவ சொல்றதும் சரிதான் அப்படின்னு சொல்லி பார்க்க, அந்த நேரம் சியோல்ஜோ நெப்டியூனை பார்த்துட்டு இவன் எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டேட்டுக்கு போயிட்டான் அண்ட் வழக்கத்தை விட வேகமாவும் இருக்கான் அப்படின்னு அவ சொல்ல, அந்த இடத்துல பார்த்தா நெப்டியூன் கண்ணா பின்னான்னு கத்திட்டு இருக்கான். பட் இவ சொல்ற விஷயங்கள் எல்லாம் கேட்டு நம்ம ஹீரோக்கு 1008 கேள்வி மண்டக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவை கவனிச்சவ உனக்கு எக்கச்சக்கமான கேள்விகள் இருக்குன்னு சொல்லிட்டு உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது, அதுக்கெல்லாம் உனக்கு பதில் தெரியணும்னு நினைச்சனா இந்த ஜாபை நம்ம ப்ராப்பரா முடிக்கலாம், அதுக்கப்புறம் உனக்கு நான் எல்லா விஷயத்துக்கும் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ஒரு போர்ஷனை கொடுக்கா. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிஸ்டம்ல பார்த்தா சிஸ்டமுக்கே அது என்னன்னு தெரியல, பட் அதை குடிச்சா யூசரோட டிவைன் பவர் மேக்ஸிமமுக்கு போகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. சியோல்ஜோவும் நம்ம ஹீரோவை பார்த்து அதை குடிச்சிட்டு தயாராரு, நீ தான் நெப்டியூனை கொல்ல போற அப்படின்ற மணிக்கு சொல்ல, அதை கேட்ட நம்ம ஹீரோக்கு ஒன்னும் புரியல. என்ன சொல்ற, எனக்கு மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ அவகிட்ட கேட்க, பட் அதுக்குள்ள அவன் நெப்டியூனை தாக்குறதுக்காக போயிருந்தா. நம்ம ஹீரோ மண்டையை பிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கான். இங்க என்ன நடக்குனே புரியாம அப்படியே நம்ம சியோல்ஜோவை பார்த்தா நெப்டியூனை கண்ணா பின்னான்னு வெட்ட அந்த வாரியர் பயங்கரமா குத்துறான். அந்த மேஜும் அதால முடிஞ்ச அளவுக்கு பவர்ஸை யூஸ் பண்ணுது. சரி எல்லா விஷயமும் சுமூகமா போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த நெப்டியூன் டக்குன்னு அந்த மேஜோட மூஞ்ச பிடிச்சி தூக்கி போட முன்னாடி நின்னுக்கிட்டு இருந்த வாரியரை போய் அடுத்து அட்டாக் பண்றான். அப்படின்னு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அட்டாக் பண்ண, அதை பார்த்த நம்ம ஹீரோக்கே ஆச்சரியம். என்னன்னா நெப்டியூன் இருக்கிற எல்லா வாரியர் காட்ஸையும் இன்ஸ்டன்டா தோக்கடிச்சிட்டான். அதை பார்த்த நம்ம ஹீரோ அவங்கள பொழக்க தெரிஞ்ச அவனுக்கு என்னைய பொழக்கிறதுக்கு எத்தனை செகண்ட் ஆக போகுது, அந்த மாதிரி ஒரு மான்ஸ்டரையா என்னைய டிஃபீட் பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கதறிக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் பொசைடன் நெப்டியூனை பார்த்து அவன் ஆல்ரெடி அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் நான் யாருன்னு யாருக்கும் தெரியாது, நான் எப்படி இவனை பீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கான். அந்த நேரம் அந்த நெப்டியூனோட மூஞ்சே கொடூரமா மாறி நம்ம ஹீரோ பக்கம் திரும்புது. லோ ரேங்க் காட், இதுக்கு முன்னாடி என்னோட அட்டாக்ல இன்டர்ஃபியர் பண்ணது நீ தானே, ஃபர்ஸ்ட் நான் உன்னைய கொல்றேன் அப்படின்னு ஒரு பயங்கரமான அட்டாக்கை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை பார்த்து அட்டாக் பண்ண, அந்த அட்டாக்கை நம்ம ஹீரோ விரைச்சு போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சியோல்ஜோ இடையில புகுந்து எதனால காத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தள்ளி விட்டுட்டு அந்த அட்டாக் பூரா அவ வாங்கிக்கிறா. அடி வாங்கின சியோல்ஜோ மேல கால வச்ச நெப்டியூன் முட்டாள்தனமா இருக்கு, அந்த மாதிரி ஒண்ணுக்கும் உதவாத புழுவை போய் காப்பாத்திருக்கியே, அவனால எந்த ஒரு பயனும் இல்ல, நீ உன்னைய காப்பாத்திக்கிட்டு உயிர் வாழ்ந்திருக்கணும் அப்படின்னு அவன் சொல்ல, அப்பெல்லாம் நம்ம ஹீரோ மூஞ்ச பாக்கணுமே, சியோல் எதனால இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி பார்க்கான். சியோல்ஜோ கஷ்டப்பட்டு பேச ஆரம்பிக்க, அப்கோர்ஸ் அவனோட உயிர் ரொம்பவும் மதிப்பானதுதான், நீ இப்ப அசிங்கப்படுத்தின அந்த லோ ரேங்க் கார்டு கையால தான் நீ சாக போற அப்படின்னு அவ சொல்ல, நம்ம ஹீரோக்கு ஒன்னும் புரியல, நான் எப்படி அப்படின்ற மணிக்கு யோசிக்கான்.
ஆரம்பிக்கான். சியல்ஜோ நம்ம ஹீரோ மூஞ்ச பார்த்து டேம் டிக்யூ கண்டிப்பா இதை உன்னால பண்ண முடியும், எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மயங்கிருதா. சிஸ்டம்ல அவளோட இன்டென்ஷன் குட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்ப எல்லாம் நம்ம ஹீரோக்கு அவனோட பழைய நினைவுகள்லாம் ஞாபகத்துக்கு வருது. எபிலிட்டி இல்லாதவன், நான் பிறந்தப்பவே என்னோட ஃபியூச்சர் டிசைட் பண்ணப்பட்டுருச்சு. எபிலிட்டி இருக்கிறவங்கள ஒரு மாதிரி நடத்துவாங்க, எபிலிட்டி இல்லாதவங்கள ஒரு மாதிரி நடத்துவாங்க. அந்த மாதிரி நேரங்கள்லயும் ஒரே ஒரு பர்சன் மட்டும் என் மேல நம்பிக்கை வச்சாங்க. அவங்க என்கிட்ட எபிலிட்டிஸ் தான் எல்லாம் நினைக்காத, அதை தாண்டி இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொன்னாங்க. அது அந்த நாள் வர்ற வரைக்கும் தான். என்னோட அங்கிளால நான் ஒரு பெரிய கடன்ல சிக்கிக்கிட்டேன். அன்னைக்கு எங்க அம்மா என்னை பார்த்து மன்னிச்சிருன்னு அழுதாங்க. என்னாலதான் உனக்கு எந்த ஒரு எபிலிட்டியும் இல்லைன்னு சொல்லி. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லா விஷயங்களும் புரிஞ்சிச்சு. அவங்க என்கிட்ட சொன்ன ஆறுதல் வார்த்தைகள் எல்லாமே அவங்க கில்ட்டினஸ போக்குறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி. அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு சோகமாவும் இருக்க தோணல, கோபமும் பட தோணல. அந்த நேரம் எனக்கு இருந்த ஒரே தாட் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு, அதுதான் கிவ் அப் பண்றது. ஏன்னா யாருமே என்னை நம்பாதப்போ யாரையும் நான் டிசப்பாயிண்ட் பண்ணிடுவேணும்னு சொல்லிட்டு பயப்பட வேணாம்ல. அதுக்கான காரணம் நான் எவ்வளவோ உழைச்சிருக்கேன், ஆனா அது எதுக்குமே எனக்கு பலன் கிடைக்கல. காலப்போக்குல என்னை நானே வெறுக்க ஆரம்பிச்சேன். இந்த விஷயங்களெல்லாம் நான் இப்ப யோசிச்சு பார்க்கும்போது ஏற்கனவே என்னோட வாழ்க்கைக்கு பயந்து ஒரு வாட்டி நான் ஓடி இருக்கேன். ஆனா கடந்த சில நாட்களா எனக்கு நடந்த ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள்னால நான் இப்ப டிஃபரெண்டா இருக்கேன். அப்புறம் என்னை ஒருத்தங்க நம்புறாங்க, அவங்க நம்பிக்கையை நான் பொய்யாக்க கூடாது. அப்படி அந்த விஷயங்களெல்லாம் நினைச்சு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த போர்ஷனை குடிக்கும். அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோட டிவைன் பவர் லெவல் இன்ஸ்டன்டா இன்க்ரீஸ் ஆகுது. அவளை பார்த்தா நம்ம ஹீரோ நீ ரொம்ப விசித்திரமான பொண்ணா இருக்க சியோல், இந்த வாட்டி நான் ஓட போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செம்ம ஸ்பீடா சியோல தூக்கி ஓரமா வைக்கும். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, இவனை முடிச்சிட்டு நான் சீக்கிரமா வந்துருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அவளை பார்த்து சொல்ல, பின்னாடி இருந்த நெப்டியூன் நம்ம ஹீரோவை பார்த்து அட்டாக் பண்றதுக்காக வேகமா வரான். இன்ஸ்டன்டா நம்ம ஹீரோ ஸ்னோயி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாடா மாத்தி அவனோட கண்ணை டார்கெட் பண்ணி குத்த போறான். ஜஸ்ட் மிஸ்ல எஸ் ஆகுறான். கொஞ்சம் விட்டு இந்த கண்ணுல குத்தி இருக்கும். நம்ம ஹீரோட பாடிக்குள்ள எக்கச்சக்கமான டிவைன் பவர் ஃப்ளோ ஆகுறத உணர முடியுது. கண்டிப்பா இந்த பவரை வச்சுக்கிட்டு என்னால அவனை டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண்ணா பின்னாடி கத்திய வீசுறான். அதுல காண்டான நெப்டியூன் என்ன கண்ணா கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆனதும் திமிரு அதிகமாயிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைடன்ட் கைக்கு கொண்டு வர நம்ம ஹீரோட ஸ்வாட்ல அந்த ட்ரைடன்ட் வச்சு ஒற்றை அடி அடிக்கான். ஸ்வாடு பறந்துருது. நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிருது என்னதான் நம்ம ஹீரோ ஸ்ட்ராங் ஆனாலும் இன்னும் அவன் அட்டாக் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, ஆனாலும் நான் விட்டு கொடுக்க போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் கையை யூஸ் பண்ணி அவனோட மூஞ்சில குத்துன்னு குத்த ஆரம்பிக்கான். உனக்கு ஓப்பனிங் கிடைச்சாதானே நீ அட்டாக் பண்ணுவ, அதான் உனக்கு குடுக்க விட்டாதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண்ணா பின்னாடி குத்துறான். அவனுக்கு மூச்சு கூட விட டைம் இல்லாம ஸ்னோய் திரும்ப வர்ற வரைக்கும் இதே பண்ண வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மறுபடி குத்த, அதை பார்த்த நெப்டியூன் இப்படியே போனுச்சுன்னா எனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவனோட வாயில இருந்து பிளாஸ்ட உருவாக்கி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண பாக்கா. அதை கவனிச்ச நம்ம ஹீரோ நெஞ்ச மிதிச்சு தலைய தரையோட அமுக்க அந்த அட்டாக் கீழே பட்டுருது. இருந்தாலும் நெப்டியூன் அவனோட கையில அந்த பிளாஸ்ட வர வச்சு இந்த வாட்டி உன் கதையை முடிச்சிருச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ ஏர்ல இருக்கிறான். பட்டுச்சுன்னா காலி, பட் அதுக்குள்ள ஸ்னோய் அந்த இடத்துக்கு வந்துருது. சோ அதை ஷீல்டா மாத்தி நம்ம ஹீரோ தப்பிச்சிருந்தான். இருந்தாலுமே அந்த அட்டாக் பட்ட வேகத்துக்கு நம்ம ஹீரோக்கு உடம்பெல்லாம் வலிக்குது. அப்பல நெப்டியூன் அவனோட பவரை வச்சு ஒரு ஸ்வாட கிரியேட் பண்ணி நம்ம ஹீரோவை பார்த்து இப்படி நீ சுத்தி திரியறதுனால ஏதாச்சும் ஒரு விஷயத்த மாத்த முடியும் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்ல, அப்பல போசைடன் சி டிராகன் எக்ஸாசர்பேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாக் நெப்டியூன் மேல பயன்படுத்துறாரு. அட்டாக் வாங்கின அவனை பார்த்து எங்க போன அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்க ஒகையெல்லாம் கலைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா நெப்டியூனுக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கு. இத்தோட இந்த எல்லா விஷயத்தையும் முடிச்சிருந்தேன், எல்லாரும் ஏன் கூடவே சாகுங்க அப்படின்னு சொல்லி அவனோட கையில பவர் எடுத்து செல்ஃப் எக்ஸ்ப்ளோட் ஆக போறாப்ல. அதை பார்த்த நம்ம ஹீரோ அவங்கிட்ட இருக்கிற எல்லா டிவைன் பவரையும் யூஸ் பண்ணி டேஸ் ஃபிளாஷர்ங்கிற ஸ்கில்ல யூஸ் பண்ணி டைரக்டா நெப்டியூனை தாக்குறதுக்காக தயாரா நிக்கிறான். பேல சியல்ஜோவை பார்த்துட்டு என்னைய மாதிரி ஒரு முட்டாள நம்பின ஒருத்தங்கள நான் ஏமாத்திர கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லாஷ் பண்ண அங்க பயங்கரமான பிளாஸ்ட் நடக்குது. நம்ம ஹீரோட சிஸ்டம்ல கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க நெப்டியூனை தோக்கடிச்சிட்டீங்க, உங்களோட அச்சீவ்மெண்ட்டுக்காக நேம்லெஸ் காடஸ் கிட்ட இருந்து அதிகமான ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அண்ட் எவால்வேஷனுக்கான ஃபைனல் கண்டிஷனை நீங்க பூர்த்தி செஞ்சதுனால நெப்டியூனோட ஃபைனல் ஸ்ட்ரைக்குங்கிற பவர் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அண்ட் இன்னொரு விஷயத்தையுமே சிஸ்டம்ல போட்டுருக்கு, லூனர் ஃபாக்ஸ்னு போட்டு லெவல் 0ல இருந்து லெவல் 1க்கு எவால்வ் ஆகுற மாதிரி. ஐ திங்க் ஸ்னோயை தான் அவங்க மென்ஷன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அப்பெல்லாம் நம்ம ஹீரோ அவனோட ஃபுல் டிவைன் பவர் யூஸ் பண்ணதுனால நான் எப்படியும் அவனை டிஃபீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்துருதான். அப்பெல்லாம் சியல்ஜோ லைட்டா சிரிக்க அந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சரி ஓகே கைஸ், கண்டிப்பா இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல போயிட்டு ஏதாச்சும் ஒன்று கமெண்ட் பண்ணிட்டு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு உங்களுடைய பொண்ணான பாயிண்ட்ஸை போட்டுட்டு போங்க. சரி ஓகே, நான் உங்களை நாளைக்கு பார்க்கிறேன். பாய் பாய், டாடா, குடு பாய், கயா.